பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. பெங்களூருவில் மிகவும் பிரபலமான ஹோட்டல் தான் ராமேஸ்வரம் கஃபே. சமீபத்தில் தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத் மாதாப்பூரில் இவங்களுடைய புது பிரான்ச்சை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் தெலுங்கானா உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேற்று, அதாவது மே 23ஆம் தேதி திடீர் சோதனை நடத்தினாங்க. அப்போ அதிர்ச்சி அளிக்கும் விதமாக பல விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வந்து மட்டும் இல்லாமல் அந்த ராமேஸ்வரம் கஃபேயுடைய பிராண்ட் மதிப்பில் ஒரு மிகப்பெரிய ஓட்டை விழுந்திருக்கு. அங்கே நடந்த சோதனையில் ஹோட்டலினுடைய சமையலறையில் காலாவதியான மற்றும் லேபிள் இல்லாத உணவுப் பொருட்கள் பயன்படுத்துகிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது எக்ஸ்பிரி டேட் முடிஞ்ச பிறகும் நிறைய பொருட்களை அவங்க அப்படியே பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. சுமார் 100 கிலோ கடலைப்பருப்பு, 10 கிலோ தயிர், 8 லிட்டர் பால், இது எல்லாமே அதோட எக்ஸ்பிரி டேட் முடிஞ்ச பிறகும் அவங்க பயன்பாட்டுக்கு வச்சுருந்துருக்காங்க. இதை தவிர்த்து 450 கிலோ அரிசி, 20 கிலோ வெள்ளை லோபியா மற்றும் 300 கிலோ லேபிள் இல்லாத வெல்லம், இது எல்லாமே ஒரு முறையற்ற முறையில், அதாவது ப்ராப்பராக இல்லாமல் இதெல்லாம் சேவ் பண்ணியும் வச்சுருக்காங்க. இதை எல்லாமே உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையுமே அவங்க பறிமுதலும் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் உணவு தயாரிப்பாளர்களுக்கான கட்டாய மருத்துவ தகுதி சான்றிதழ்களையும் அவங்க சமர்ப்பிக்கவே இல்லை. பொதுவாக அந்த மாதிரி ஹோட்டல்களில் அதை சமர்ப்பிக்கணும், அதையும் அந்த நிர்வாகம் வழங்கவே இல்லை. இதை தவிர்த்து உணவு பாதுகாப்புத்துறை விதிமுறைகளின்படி குப்பைகளை மூடுறதுக்கான மூடிகளையும் அவங்க பயன்படுத்தலை. அதாவது ஹோட்டலில் வச்சிருக்கக்கூடிய அந்த டஸ்ட்பின்ஸை ப்ராப்பராக மூடி இருக்கணும், அதையும் இவங்க அது பண்ணவே இல்லை. ஸோ ஹைதராபாத்தில் உள்ள பல உணவகங்களில் இந்த மாதிரி சுகாதார தரநிலைகளில் குறைபாடுகள் இருக்கிறத கண்டுபிடிச்ச உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இப்போ இந்த அதிரடியாக இந்த ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்காங்க. அங்கே மட்டும் இல்லை, நிறைய இடங்களில் இந்த மாதிரி சோதனை நடந்திருக்கு. குறிப்பாக பாகுபலி கிச்சன் அப்படின்ற இன்னொரு ஹோட்டல்லையும் திடீர் சோதனை நடந்திருக்கு. அந்த ஹோட்டலினுடைய உணவுப் பொருட்களில் கரப்பான் பூச்சி இருக்கிறது தெரிஞ்ச விஷயம் அங்கே பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹோட்டலில் சுகாதார நிலை ரொம்பவும் மோசமாக இருந்திருக்கு. இதை தொடர்ந்து அந்த பாகுபலி கிச்சனுடைய உரிமையாளருக்கு தகவல்கள் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இந்த நெய் தோசை மற்றும் இட்லி இதுக்கெல்லாம் ஃபேமஸான ஒரு ஹோட்டல் தான் ராமேஸ்வரம் கஃபே ஹோட்டல். ஸோ இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் ஹைதராபாத்தினுடைய மாதாப்பூர் பகுதியில் தங்களுடைய புது பிரான்ச்சை அவங்க திறந்துருந்தாங்க. பல பிரபலங்களும் உணவு ஆர்வலர்களும் வந்துட்டு போகிற இந்த ராமேஸ்வரம் ஹோட்டலுக்கு மக்கள் மத்தியில், அதாவது குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய நற்பெயர் இருந்தது. ஆனால் இப்போ நடந்த இந்த உணவு பாதுகாப்பு மீறல் அதனுடைய நற்பெயர் மீது ஒரு கரும்புள்ளியாக வந்து நிற்குது. அது மட்டும் இல்லாமல் பெங்களூரில் இருக்கக்கூடிய இவங்களுடைய குண்டலஹள்ளி பிரான்ச்சில் மார்ச் 1ஆம் தேதி வெடிகுண்டு நடந்த சம்பவம் பலருக்குமே தெரியும். அதில் பலரும் காயமடைஞ்ச சம்பவத்தை தொடர்ந்து இப்போ அந்த பிரான்ச்சை முழுமையாக செயல்பட தொடங்கியிருக்காங்க. ஸோ ஹைதராபாத்தில் மட்டும் கிடையாது, இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களில் இந்த மாதிரி சாதாரண சின்ன தள்ளுவண்டி கடையில் ஆரம்பித்து பெரிய ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னு இந்த உணவு சம்பந்தமான விஷயங்களில் நிறைய மோசடிகள் நடக்கிறத தொடர்ந்து நம்ம செய்திகளில் பார்க்க முடியுது. குறிப்பாக சென்னையிலேயே உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அடிக்கடி எங்கெங்கே ஹோட்டலில் உணவு பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு ரைடு போயிட்டு இருக்காங்க. அதில் சில கடைகளுக்கு அவங்க சீலும் வச்சுருக்காங்க. இது வந்து தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. குறிப்பாக ஹோட்டல் உரிமையாளர்கள் இதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம அடிக்கடி பார்க்க முடியுது. மக்களும் விலை ரொம்பவும் கம்மியாக இருக்குது, சாப்பாடு கொஞ்சம் புதுசாக இருக்குது அப்படின்ட்டு அதை எதில் பண்ணுறாங்க, என்ன ஆயிலில் பண்ணுறாங்க, அது சுத்தமான முறையில் ப்ராப்பராக அவங்க தயாரிக்கிறாங்களா, அந்த ஒழுங்கு நடவடிக்கைகள்லாம் அவங்கள்ட்ட இருக்கா அப்படிங்கிற எதையுமே செக் பண்ணாமல் நல்லா இருந்தால் போய் சாப்பிடலாம் அப்படின்னு மக்களும் தள்ளுவண்டி கடைகளில் இருந்து புதுசாக எங்கெங்கே ஹோட்டல் திறந்துருக்கு, என்னென்ன புது புது டிஷ் வந்துருக்கு அப்படின்னு அவங்களும் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த நவீன காலம் மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி பெரும்பாலும் இப்போ யாருமே சமைக்கிறது இல்லை, ஹோட்டலுக்கு தான் போய் விரும்பி சாப்பிட்றத ஒரு ஹாபியாக, அது ஒரு ட்ரெண்டாகவே மாற்றிட்டாங்க. ஸோ இந்த ஒரு மாற்றத்தை பல மருத்துவர்களுமே கண்டிக்க தான் செய்கிறாங்க. ப்ராப்பராக வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. ஒரு ஹோட்டலில் அவங்க என்ன எண்ணெயில் எந்த விதமான சுகாதாரமும் இல்லாமல் பண்ணுறது உங்களுக்கு தெரிய வராது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனித்து சாப்பிடுங்க. மோஸ்ட்லி உங்கள் வீட்டில் உங்கள் கையால் சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்ற ஒரு அறிவுரையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி ஹோட்டல்களில் இருக்கக்கூடிய உணவுகளில் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நிலவிட்டு இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.